ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு மூவி பார்க்க போறோம். நம்ம இந்த மூவி ஒன்லைன் அது இது எதுவும் தேவையில்ல. இது ஷார்ட்டா ஸ்வீட்டா நல்லா தான் இருக்கும் இந்த டிராமா. அதனால தைரியமா நீங்க பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொல்றதா எப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம ஹீரோயின் அதிரி புதிரின்னு எக்கச்சக்கத்துக்கு வேகமா அலறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கா. இவளை யாரோ துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு கார் நின்றுகிட்டு இருக்கு. சரி இப்போதைக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த காரை திறந்து காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறா. அங்கதான் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு டிரைவர் கொஞ்சம் காரை எடுங்களேன் ப்ளீஸ், உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்குறேன். இல்ல என்னால நிறைய எல்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, அதை நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் காரை எடுங்க, இல்லைன்னா என்ன கொலையே பண்ணிடுவாங்க, எங்க அம்மா ஒரு கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் என்ன பண்றான்னா சரி பாவமா இருக்கு இந்த பொண்ணை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லி அவனும் காரை எடுக்கிறான். அப்பதான் அம்மாக்காரியும் அண்ணக்காரனும் பக்கத்துல வர அங்க காரை எடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இருடி, நீ என் கையில சிக்காமியா போவ, ஏன் சொல் பேச்சு கேட்காம எங்க ஓடி போற அப்படின்னு அம்மாக்காரி நின்று திட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ அப்பாடா, என்னை தயவு செஞ்சு டவுன்ல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு கேட்குறா. பேசிக்கிட்டே இருந்தவ கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கார்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவை பார்க்கறான். ஹீரோ அவனோட செக்ரட்டரி கூட தான் வந்திருப்பான். ஆக்சுவலா அவனை விட்டுட்டு காரை எடுத்துட்டு வந்துட்டான். சார் என்ன சார் என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னும் போது அங்க எதனா மாட்டு வண்டி கிண்டு வண்டி வரும், அதை பிடிச்சி சேரு அப்படின்னு சொல்லிடுறான். இப்பவாவது எழுந்தாளா அப்படின்னு பார்த்தா அவன் நல்லா ஜொல்லு விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா இறங்கின உடனே தான் ஹீரோயின் ஹீரோவோட மூஞ்சையே பாக்குறா. ஹீரோவும் க்ளோஸ் அப்ல அப்பதான் ஹீரோயினோட மூஞ்ச பாக்குறான். ஹீரோக்கு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்ப ஹீரோயின் என்ன பண்றேன்னா அவகிட்ட இருக்க 5-10 காசை எடுத்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் அர்ஜென்ட்டா உங்களோட கார்ல ஏறிட்டேன், இருந்தாலும் என்ன இவ்வளவு தொலைவு கொண்டு ட்ராப் பண்ணிட்டீங்க, அதனால இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அதை கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம இவங்க ஊர்லயே இது பயங்கர ஃபேமஸான கருவாடாம், அதனால அதையும் வச்சுக்கோங்க, என் ஞாபகமா இது சாப்பிடுங்க செஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறா. ஹீரோக்கு வாயில வார்த்தையே வரல. இவ அழகுல மயங்கி அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ இருக்கிறதுலயே சைனால பெரிய பணக்காரன். அதாவது உங்களுக்கே தெரியும்ல, இந்த டிராமால வர எல்லா ஹீரோவுமே பயங்கர பணக்காரனா தான் இருக்கிறாங்க. இவனோட பாட்டியும் ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இவனுக்கு எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா எந்த பொண்ணா இருந்தாலும் ஓவரா பந்த பண்றா, இல்லைன்னா பணம் நகை அப்படின்னு ஆசைப்படுறா, மற்றபடி எவ்வளவு ட்ரூவா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்றான். அதனால இவனுக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு போல. நம்ம ஹீரோயின் இன்னமும் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இப்போ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா இல்லையா, கிழவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, எங்க அம்மா கிட்ட பயந்து நான் ஓடி வந்துட்டேன்டி, என்ன பண்றதுன்னு தெரியல, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீ கவலையே படாத, நான் வேலை செய்யற இடத்துல உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரியும் சொல்றா. இவளோட பேரு மினி. இவ சின்ன சின்ன வேலைங்கெல்லாம் நிறையவே செஞ்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் இவளும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். மினி நைட் ஆனா வெயிட்ரஸா ஒரு கிளப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஏய் நான் குட்டியா இவ்வளோண்டெல்லாம் போட்டு பழக்கமே இல்லை, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போக உனக்கே எல்லாமே பழகிடும் இங்க நடக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவளுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஹீரோயினோட கண்ணாடியை வேற கழட்டிட்டு நீ இந்த கண்ணாடி இல்லாம ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட பாடி கார்ட்ஸோட இந்த கிளப்புக்கு தான் வரான். அவன் எதுக்காக இந்த கிளப்புக்கு வரான் அப்படின்னு பார்த்தா இவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் வச்சிருக்காங்க, அதுக்கு அட்டன் பண்றதுக்காக இவன் இங்க வரான். ஹீரோவும் ஹீரோயினை கிராஸ் பண்ணி தான் அந்த டைம்க்கு அங்க போறான். ஆனா ஹீரோயினை டக்குன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. இவன் தான் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவனோட பேரு ஹானி. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை நீ இன்னைக்கு குடிக்கணும், இன்னைக்கு பயங்கரமா நீ கூத்தடிக்கணும், நீ என்னடா எப்ப பாரு முதல்ல தான் ஏதோ சின்ன பையனை விட்டுட்ட சாமியார் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றான். ஓ நீ அந்த மாதிரி ஆளா, இந்த இதயம் முரளி மாதிரி ஒரே பொண்ணதான் லவ் பண்ணுவேன், சாவர வரைக்கும் அவ்வளவுதான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆளாடா நீ, இன்னும் உனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இன்னைக்காவது உனக்கு கிடைக்கிறாளா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இங்க இவன் இந்த என்டர்டெயின் பண்றதுக்காக நிறைய பொண்ணுங்களை வேற கூப்பிட்டு ஹீரோ பக்கத்துல உட்கார வச்சிடறான். ஹீரோக்கா அப்படியே சங்கடமா இருக்கு.
போங்க போங்க, இவன் வந்துட்டு இன்னவோ இப்பதான் வயசுக்கு வந்த மாதிரி எக்கச்சக்கத்துக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றானா. அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. ஹீரோ அவ்வளவுதான், அவன் கூச்சத்துல மாடியில இருந்து எகிரி குதிச்சு செத்து போயிடுவான் போல அந்த மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். குடிக்க சொன்னாலும் எனக்கு வேணாம் வேணாங்கிறான் இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி இவனை குடிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப குடிச்சு பழக்கம் இல்லை போல, அதனால கொஞ்சத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா போதையாக ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோட ரூம்க்கு தான் ஹீரோயின் சர்வ் பண்றதுக்காக வரா. அவ வந்த உடனே நம்ம ஹீரோவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறா. இவர் தான் வந்துட்டு நம்மள டிராப் பண்ண டிரைவர் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதே மாதிரி ஹீரோவுமே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறா, இந்த பொண்ணுக்கு தான் வந்து நம்ம லிஃப்ட் கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஹீரோயினை. ஏன்னா இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சைட்லயே ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு இல்லையா. அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, இங்க இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, இந்த பொண்ணுங்கள்ல உனக்கு யாரு பிடிச்சிருக்கு, யார் கூட நீ பேசி பழகணும், இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது இவன் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியவே முடியாது, நீ பண்ணாதான் இன்னைக்கு உண்டு, இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து உன்னை ரேப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வேற வழியே தெரியல. அப்ப டக்குன்னு ஹீரோ எழுந்து நின்றுட்டு, என்னோட பேர் வந்து ஹான்சு, நான் வந்துட்டு இந்த ஊருக்கே தெரிஞ்ச ஒருத்தன் தான், உனக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என் பேரை கேள்விப்பட்ட உடனே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, இவன் ஏன்டா நம்மளை பார்த்து கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீ இங்க இருக்க பிள்ளைங்க கிட்ட பேசுவ அப்படின்னு நினைச்சா அங்க இருக்க ஒரு குட்டி பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கிறான். அப்பவும் ஹீரோ வந்துட்டு அவளையே பார்த்தபடி நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் படப்படப்பட நடிச்சுக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் நைஸா எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் இங்க வெயிட்ரஸா தான் வந்திருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கெல்லாம் நான் இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறா. ஏ குட்டி பாப்பா, கண்டிப்பா வந்து 20 வயசு ஆனாதான் உன்னை இந்த வேலையிலேயே விட்டுருப்பாங்க, ஓவரா நடிக்காத, ஒரே ஒரு கிளாஸை குடிச்சிட்டு போ, அவனை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே இந்த ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை மட்டும் எடுத்து குடிக்கிறா. முன்ன பின்ன இவளுக்கு சரக்கு அடிச்சு பழக்கம் இல்லை போல, அதனால அவளுக்கு வந்துட்டு வாயெல்லாம் கொமட்டிக்கிட்டு வந்துடுது. தப தபன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இவ வேற ஒருத்தி, இப்பதான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இவனுக்கு உன்னை பார்த்து ஃபீலிங்ஸ் வந்திருக்கு, சரி இன்னைக்கு எப்படியாவது உன்னை வளைச்சு போட்டுடலான்னு பார்த்தனே அப்படின்னு ஃப்ரெண்டுக்கார ஃபீல் பண்றான். டே எங்கடா போனா அவ அப்படின்னும் போது, அவ எங்கடா சிட்டா பறந்து போயிட்டாடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கார சொல்றான். ஆனா நீ கவலைப்படாதடா மச்சான், எப்படி இருந்தாலும் சரி அவ எங்க இருந்தாலும் அவளை இன்னைக்கு நைட்டு உனக்கு நான் கூட்டிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு சிச்சி இல்லடா அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்றான். எனக்கு புரிஞ்சிருச்சுடா, அவளை உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே, என்ன ஆனாலும் சரி நான் அவளை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா நம்ம ஹீரோக்கே கிருகிருன்னு ஆயிடுது. அவன் வந்துட்டு அவ்வளவுதான் முக்கா போதையில ஆயிடுறானா. ஃப்ரெண்டு சரி சரி நீ ரூம்ல வெயிட் பண்ணு, நான் வந்து அவளை கொண்டு வரேன் உனக்காக அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வெளியில போனா இல்லையா, பக்கத்து ரூம்ல பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு இருந்தாலே மினி, அவகிட்ட வந்து ஒரு கிழவன் வந்து ஏடா கூடமா தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே கொதிச்சு பொங்கி போயிடுறா. ஏ கிழவா மரியாதையை கையாடுறா, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, உன் மண்டை கிண்டையெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாட்டில எடுத்து காட்டுறாளா. அவ்வளவுதான் ஃப்ரெண்டுக்காரியே செம்மையா டென்ஷன் ஆயிரா. அடியே நீ எதுக்கடி இதுல எல்லாம் தலையிடுற, தயவு செஞ்சு சும்மா இரு, இதெல்லாம் உனக்கு புரியாது, உனக்கு வந்து போக போக தான் இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப பாரு ரெகுலரா வர விஐபி கஸ்டமர் வந்து உன்னால கோவப்பட ஆரம்பிச்சுட்டாரு, தயவு செஞ்சு வந்துட்டு அவருக்காக ஒரு ட்ரிங்கை குடிச்சு நீ அவரை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளும் இல்ல இல்ல இனிமே நான் இங்க வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் எனக்கு தான் ஸ்டார்ஸே கிடைக்காம போயிடும், எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறா. இப்பதான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி மினி இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்து நம்ம இந்த கிழவங்காரன் கேட்கறான், ஏதாவது புதுசா சிட்டு எதனா வந்திருக்கா அப்படின்னு கேட்கும் போது இருக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனா அவ வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பா, அவ செட் ஆக மாட்டா, அதனால அவளுக்கே தெரியாம தான் நம்ம வர வைக்கணும் அப்படின்னு உடனே இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ட்ரிங்க்ல ட்ரக் கலந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த சரக்கையுமே குடிச்சிடுறா. அப்ப வந்து இந்த கிழமை கிட்ட மினி என்ன சொல்றான்னா, நீங்க ரூமுக்கு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. மினி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவளை கை பிடிச்சி இழுத்து பாக்குறான். ஐயோ நீங்க இல்லம்மா சாரி, நான் வேற ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவன் நம்ம ஹீரோவை பார்த்தற இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவன் பெரிய பணக்காரன்றது. அது தெரிஞ்ச உடனே ஓகே ஓகே உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து எதனா கம்பெனி தேவையா, நான் வேணா போட்டுமா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுமே சரி அந்த பொண்ணு தான் கிடைக்கல ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினை அந்த கிழவன்காரன் பிடிச்சி ரூம்க்கு எட்டுன்னு வரான்.
நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாயிரா. இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேக வேகமா தப்பிச்சு ஓட பாக்குறா. அப்ப வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கரெக்டா கதவை திறந்து மினியா சரி நீயாவது போய் அவனுக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்றானா. அந்த டைம்க்கு ஹீரோயினா தானா அந்த ரூம்குள்ள ஓடிடுறா. இவ என்னடா நம்ம இவ்வளவு நேரம் தேடணும் கிடைக்கவே இல்லை, இப்ப தானா அவளாவே ரூம்குள்ள போறா அப்படின்னு ஃப்ரெண்டே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். ஓகே ஓகே எப்படியோ பிரச்சனை இல்லை, அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அப்பயும் கிழவங்காரன் போயிட்டு அது ஏன் ஆளு கொஞ்சம் ரூம் கதவை திறக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். என்னது ரூம் கதவை திறக்கணுமா அப்படின்னு சொல்லி பொலான்னு ஒன்று ஃப்ரெண்டு மூஞ்சிலேயே வைக்கிறான். நீயாவது வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கிழவன் மினியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறான். மினிக்கா ஐயோ நல்ல சான்ஸ் கிடைச்சது இவ கெடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல செம்ம காண்டில் இருக்கா. இங்க உள்ள போனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலா எல்லாத்துலயும் என்ன நடக்கும், ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் போதையில ரேப் பண்ணுவாரு. ஆனா இங்க வந்து அப்படியே உல்டாவா எல்லாம் நடக்குது. என்னமா வர வர நீங்களும் ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை ஹீரோயின் தான் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஐயோ இதெல்லாம் வேணாமா நாடு தாங்காது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்பவும் ஹீரோ ஏய் சின்ன பொண்ணு உனக்கு நீ என்ன பண்றேன்னு தெரியுதா இல்லையா, உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு 20 வயசு ஆகுது கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹீரோயின் தான் ஃபோர்ஸ் பண்றா. நல்ல வேலை 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினை எழுந்து ஹீரோ பாக்குறானா. ஹீரோவுக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவதான் நைட் என் கூட இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் எழுந்த உடனே பதறி போயிட்டு என்ன ட்ரக் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஏமாத்திட்டியா, நீ மோசமானவன் கேவலமானவன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிடறா. அவளுக்கு ஹீரோட ரூம்ல குடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதனால ஹீரோ தான் ட்ரக் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ சொல்றான் ஏய் அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, என்ன நீ நினைக்கிற என்னை பத்தி, நான் வந்துட்டு உன்னை கூட்டிட்டும் வரல, நான் உன்னோட ரூமுக்கும் வரல, நீ தான் என்னோட ரூமுக்கு வந்திருக்க, நல்லாவே பாரு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் இவ என்ன பண்றா அப்படின்னா பயங்கரமா ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறா. நீ மோசமானவன் கேவலமானவன், நீ வந்து என்னை ரேப் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஓ நீ அந்த மாதிரி போனா அப்பனா வந்து நீ இந்த மாதிரி தான் பெரிய பணக்காரங்க கிட்டலாம் ஏமாத்தி அவங்க கிட்ட காசு போடுங்கவியா அப்படின்னு கேக்குறான். ஏய் யாரை பார்த்து காசு போடுங்கவியான்னு கேக்குற, யாரோட காசு யாருக்கு வேணும், உன் காசெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றா. நேத்து நைட்டு நீ என் கூட இருந்ததுக்கு ஏதா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு காடு தூக்கி போனா. ஹீரோயினுக்கு செம காண்டு, யாருக்குடா வேணும் உன் காசு, எனக்கு எதுவும் தேவையில்லடா அப்படின்னு தூக்கி அடிக்கிறா. ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இவனுக்கு என்ன மனசு கொஞ்சம் சங்கடமாயிருது, இவளை நல்ல பொண்ணுன்னு நினைச்சோம் ஆனா இவ இப்படிப்பட்டவளா இருக்காளே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா மினியை பாக்கிறதுக்காக அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு வரா. ஹீரோயினுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அப்போ வந்து ஹீரோயின் மினி கிட்ட கேக்குறா, என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, நீங்க தானே எனக்கு ட்ரக் கொடுத்தீங்க, ஏன் அப்படின்னா நான் ஹீரோட ரூம்ல குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மலா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றா. நான் பண்ண விஷயம் உனக்கு தப்பா தான் தெரியும், ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன், இந்த மாதிரி வேலைக்கு வந்தா நம்ம இதெல்லாம் வந்து பழகிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கணும், உனக்கும் போக போக பழகிடும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட பழைய ட்ரெஸ்ஸையே எடுத்து மாட்டிக்கிட்டு அவ பேக்கையும் எடுத்துக்கிட்டு இல்ல எனக்கு இந்த மாதிரியான வேலை தேவை கிடையாது, நான் நல்ல படிப்பு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் ஜஸ்ட் பார்ட் டைம் வேலை தான் கேட்டேன், நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்ட, நீ ஏன் இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நீ இருந்தா எனக்கு என்ன எல்லாட்டும் எனக்கு என்ன, எனக்கு நேற்று நைட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதை கெடுத்து விட்டுட்டியடி பாவி அப்படின்னு ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினா 2 பேருமே நைட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற லவ் பண்ணிட்டான் இல்லையா, அதனால ரொம்ப ஃபீல் பண்றான். 1.5 மாசம் கழிச்சு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் அவளுக்கு தெரியுது அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது. அது மட்டும் இல்லாம உன்னோட யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்குமா, நீ அபார்ஷன் பண்ண அப்படின்னா உன்னால லைஃப்ல இதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்க முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவ ஜஸ்ட் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவா, அவ வேற காலேஜ் போகணும். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எதிர்க்க வரான். ஹீரோயின் ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கா. என்ன பாப்பா நீ பிரெக்னெண்டா இருக்கியா என்ன, என்னது இது இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் இல்ல நான் பிரெக்னென்ட்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி பயப்படுறா. ஏய் நீ என்ன மறந்துட்டியா, உன்னதான் எனக்கு நல்லா தெரியுமே, அன்னைக்கு நைட்டு நீ வந்து என் ஃப்ரெண்டு கூட இருந்திய அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அப்படியே என்னடா சொல்றதுன்னு தெரியாம கண்ணெல்லாம் கலங்கி அழ வருது. நீங்க எல்லாம் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன ஆட்ட போறீங்க, எல்லாருமே நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிடுவீங்க, என் சாபம்லாம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு கத்துறா. அடியே நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு ஷேர் ஹோல்டர் போல, அதனால நேரம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட போறான். அந்த பொண்ணை பத்தி கேக்குறான். அவங்க ஃபுல் ரிப்போர்ட்டையுமே எடுத்து கொடுத்துட்றாங்க. மினி வேற அந்த டைம்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. இவ பிரெக்னெண்டா வேற இருக்காளா, ஒருவேளை உண்மையாவே அந்த பணக்காரனோட குழந்தையா இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு செம்ம காண்டாகுது. காண்டு மேல அதுக்குள்ள என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆன்ட்டி
இந்த மாதிரி இங்க வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா உங்க பொண்ணு, அவ பிரெக்னெண்டா இருக்கா தெரியுமா உங்களுக்கு? உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? யாரோட குழந்தை அது? ஒருத்தன் தான் அப்பாவா இல்ல நிறைய பேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வேற ஏத்தி விட்டுறா. ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட வந்துட்டு, மச்சான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட இருந்தியே, அந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே ஷாக்கா நின்னுகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பக்கத்துல அவங்க பாட்டியும் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை என் குழந்தைய எப்படிடா இருக்கும், லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னும் போது, இல்லடா உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கா, நான் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு பாட்டி, ஒருவேளை உண்மையாவே அது உன் வாரிசா இருந்ததுன்னா, உன் வாரிசா இருக்குதுன்னா அப்ப அந்த குழந்தைய அப்படி வளர விடுவியா என்ன? நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும் இது யாரோட குழந்தைன்னு. தயவு செஞ்சு போய் எனக்காக டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ முடியாதுன்னு சொன்ன உடனே நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு பாட்டி என்னென்னவோ டிராமா பண்ணுது. உடனே சரி சரி நீ ரொம்ப டிராமா பண்ணாத, நானே போய் பாக்குறேன் அப்படின்னு அவன் போயிடுறான். என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது, டே அவ என்னவோ என்ன ரேபிஸ்ட் மாதிரி பார்த்தாடா, எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு அதான பிரச்சனை, சரி என்னன்னு நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிளப்ல இருக்க ஆளுக்கு போன் பண்ணி அந்த சிசிடிவி கேமராவை விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆள் பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, மினியோட ரூம்ல இருந்தான் இல்லையா கிழமை, அவன் தான் அவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தெரியாம ஓடி வந்து ஹீரோவோட ரூம்ல பூந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. வேக வேகமா வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் இங்க வந்துட்டு பேசாம அபார்ஷனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, லைஃப் லாங் இதுக்கப்புறம் என்னால அம்மாவே ஆக முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால எதுக்காக வந்து நம்ம வயிற்றுல முறையா ஒரு குழந்தை உருவாயிருக்கு, அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவங்க ரிசப்ஷன்ல வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருந்தாங்க இங்கதான், ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு முந்தினது. ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, அவகிட்ட தான் நான் வந்துட்டு அவ்வளவு பெரிய கிரெடிட் கார்டு கொடுத்தனேன், அவகிட்ட நிறைய காசு இருக்குமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டுக்காரன் ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்குறான், டே அந்த கார்டையும் அவள் அங்கே ரிசப்ஷனில் தான் கொடுத்துட்டு போயிருக்காளாம், நம்ம தான் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் பக்கமே போகல அப்படின்னு சொல்கிறான். அப்போனா அவள் காசையும் வாங்கல, அவள் உண்மையாகவே இப்போ நல்ல பொண்ணாக தாண்டா இருந்திருப்பா, நான் தாண்டா கோவப்பட்டுட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிடா இப்போ என் கையை விடுடா, வலிக்குதுடா எனக்கு, அவளை போய் தேடுறா அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அண்ணங்காரனும் அம்மாக்காரியும் வந்துட்டு இவளை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, இப்படி எங்கள் மானத்தையே வாங்கிட்டியே அப்படின்னு அவங்க காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோ வெளியில வரான். அண்ணங்காரனும் அம்மாக்காரையும் மாறி மாறி ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இவங்க ஊர்ல போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ கெஞ்சிரா, என்னை விட்டுருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன், எதுக்காக என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க, இவ்வளவு நாளும் இருந்த வரைக்கும் உங்களுக்கு வேலைக்காரியாவும் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு தானே இருந்த அப்படின்னும் போது, இந்த வயசான ஒருத்தனை கட்டி வைக்கிறேன்னாங்க இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, 5 லட்சம் ரூபாய் கொடுத்தனே, அப்ப ஏன் காசு என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா இவ வயிற்றுல வளர்றதுக்கு ஒருத்தன் அப்பனா இருக்க மாட்டான், இவளுக்கு இது வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, அதனால இந்த குழந்தைய அழிச்சா வந்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அபார்ஷன் பண்ணி வச்சுட்டு உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் அப்பனா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல வந்துட்டு உண்மையை மறைச்சா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரு சொல்லி, இந்த ஊர்லயே அவன் தான் பணக்காரன், அவனோட பிள்ளைதான் இது, அவன் ஒருத்தன் தான் இதுக்கு அப்பா, இதை மட்டும் எதுனா பண்ணீங்க அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னும் போது இவங்க எல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவோட செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சிசிடிவி கேமரால ஹீரோயினோட அம்மாவும் அண்ணனும் இழுத்துட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. உடனே அவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்ரஸை வாங்கிக்கிட்டு இங்கதான் கிளம்புறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் வந்து இங்க பயங்கரமா பிரச்சனை பண்றா. மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க அத்தை, இப்போ அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க, அபார்ஷன் பண்ணி நீங்க திருப்பி என்கிட்ட இவளை கொடுக்க ரொம்ப டைம் ஆகும் போல, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளில போய் ஊர் சுத்திட்டு வாங்க அப்படின்னு அம்மாவையும் அண்ணங்காரனையும் வெளியில அனுப்பி வச்சிடறான். எங்க நம்ம ஹீரோ காரு பஸ் ட்ரெயின் எல்லாம் கிடையாது, ஹெலிகாப்டர்ல தான் வருவாரு. அந்த மாதிரி அங்க, ஐயோ தயவு செஞ்சு சீக்கிரம் போங்க அந்த போது கேப்டனா 5 நிமிஷத்துல போயிடுறேன் அப்படின்றாரு. இவன் வேற கருமம் பிடிச்சவன் பண்ணி வாயை காமிச்சிட்டு ஒரே ஒரு உமா கொடு மாமாக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கா கடுப்பா இருக்கு, எதையோ கையில கிடைச்சதை எடுத்து மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்கிறா. தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அண்ணங்காரன் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடுறா. அங்க போய் பார்த்தா பக்கத்துலயே ஒரு கொட்டை மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாது, தயவு செஞ்சு அம்மாவை நீ மன்னிச்சிடுறா, நீ வந்து என் கூடயே சேர்ந்து சொர்க்கத்துக்கு தான் வரப்போற அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ ஓடி வந்து அங்க நிக்கிறான். ஹீரோயினுக்கு இவன் எதுக்காக இங்க வந்தான், ஆல்ரெடி இவன் நம்மள கேவலம் தானே படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கோவமா இருக்கா. எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன், அதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் நான் உனக்கு தரேன், தயவு செஞ்சு என்னை நம்பு, நீ வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு வேற வழியே கிடையாது, இவன் தான் நமக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால ஹீரோயினுமே ஹீரோவை நம்பி கையை கொடுக்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். கண்டிப்பா வந்துட்டு எந்த ஒரு காரணத்தை கொண்டு உன்னையும் என்னோட குழந்தையும் நான் எங்கேயுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் பார்த்தா அப்படியே மயங்கிடுறா. ஹீரோக்கே பயமாயிடுது. இவங்க 2 பேரையும் இல்ல இவங்க 3 பேரையும் சும்மாவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப செக்ரட்டரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, மாசமா இருக்க பொம்பளை பிள்ளைய எட்டியா ஒதுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எடுத்து முட்டிய கிட்டியெல்லாம் சுக்கெல்லாம் உடைச்சிடுறாரு. காசுக்கு தானே இவ்வளவும் பண்ணீங்க, இதான் இதுல இருக்கு 1 மில்லியன் பணம், இதை வச்சு செலவு பண்ணிட்டு நிம்மதியா தயவு செஞ்சு அவங்கள தொல்லை பண்ணாம நீங்க வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காசையும் கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயின் எழுந்த உடனே குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு பயப்படாத, நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகல, குழந்தை நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இவனை நம்பலாமா வேணாமான்னு தோணல. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவையே இப்ப பிடிக்கல, ஹீரோ மேலேயே வந்து சந்தேகமா தான் இருக்கு. இவன் வந்து குழந்தை ஏதோ நம்ம வயிற்றுல வளருதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது ஹீரோ கரெக்டா அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எனக்கு வந்துட்டு உன்னையும் ரொம்ப முக்கியம், குழந்தையும் ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லி ஹீரோ தயங்கிக்கிட்டே இருக்கான். அவனால கரெக்டா வந்து சொல்ல முடியல. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் வேற என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நேரா வந்துட்டு ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன்டா, இந்த குழந்தை ஒண்ணுதான் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றானா. இதை கேட்டவொடனே ஹீரோயினுக்கு இன்னும் வந்துட்டு கடுப்பாயிடுது. அப்பனா நீ என்னையே சந்தேகப்படுறியா, என்ன அந்த மாதிரி பொம்பளை நினைச்சிட்டியா அப்படி இப்படின்னும் போது, ஐயோ இதை நான் எடுக்கவே சொல்லலை, இவனாவே அதிக பிரசங்க மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹீரோ திருன்னு முழிக்கிறான். அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்றேன்னா, இது பாருமா, இது எல்லாமே நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கேன், யாரும் நாளை பின்ன உன்னை எந்த ஒரு கேள்வியும் கேட்டுறக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இதை நான் பண்ணிருக்கேன், இது யாரும் என்கிட்ட சொல்லலை, நானா தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாட்டிமா உள்ள வராங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதம்மா, நான் என்னம்மா பண்றது, இந்த முட்டாள் பேசியும் இந்த மொரட்டு பேசியும் வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவனுங்களுக்கு அறிவே இல்லை, பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றதே கொஞ்சமும் புரிஞ்சிக்கவே மாட்றானுங்க, தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா நினைக்காத, என்ன ஆனாலும் சரி, நீ தான் வந்து எங்க வீட்டு மருமக, உன் வயிற்றுல வளர்றது தான் எங்க வீட்டோட வாரிசு, நீ யாரா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, என் பேரனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு வேற குழந்தைய பிறக்காதுன்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனாலதான் இந்த குழந்தைய நான் காப்பாத்தி எனக்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நான் வந்துட்டு உங்களை சந்தேகப்பட்டு கோவப்பட்டுட்டேன், அதுக்கும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு அவன் இங்க இருந்து போறேன், இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. வெளியில போன உடனே ஹீரோயினை கிட்னாப் தான். அட பாவீங்களா டே, எனக்கு என்னடா ரெஸ்டே கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயினை கொண்டு வந்து ஒரு பேலஸ்ல விட்டுறானுங்க. அந்த பேலஸ்ல இருந்து வெளியில போகவே விட மாட்டானுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட ஆளுங்க தான் எல்லாமே. டேய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா, இப்படி கிட்னாப்பா பண்ணிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறானா. ஓ அப்படியா, அப்படி கதை வருதா, சரி ஓகே நான் என் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜிப்பை போட்டு வாயை மூடிக்கிறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, நான் உன்னை பார்த்தேன்ல அன்னைக்கு தான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு ஆடை அளவு பிடிச்சவனே சொல்லி தொலையண்டான்ற மாதிரி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது பாரு, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக மட்டும் இதை நான் சொல்லலை, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு போதுமா, அதை சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இருந்தாலுமே வந்து இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பாட்டிமா கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னம்மா உனக்கு கல்யாணத்துல தானே இஷ்டம் இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் உன்னை வந்து என் பேத்தியா தத்து எடுத்துக்கிறேன், இங்கேயே நீ இரு, உன் குழந்தைய நல்லபடியா நாங்களும் பாத்துக்குவோம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் உங்களுக்கு வந்துட்டு சங்கடம் கொடுக்க விரும்பல, அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்றா. இல்ல அதெல்லாம் எல்லாம் பழகி போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஐயோ நீ தத்தெடுத்தீங்கன்னா அவ எனக்கு தங்கச்சி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ பதட்டம் ஆயிடுறான். அதனால என்ன, இப்போ ஜஸ்ட் நீ அவளுக்கு அண்ணன் மாதிரி இருந்து எல்லாத்தையும்
பார்த்து பணிவிடெல்லாம் செஞ்சு விட்டுடுரு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அது அண்ணன் மாதிரி இருந்தா, ஐயோ பாட்டி உனக்கு வயசாய் மூலதுல குழம்பி போயிடுச்சா என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தனியா போயிட்டு, ஏய் அவ கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, அவ இங்க இருந்தா போதும், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீ அண்ணன்னு சொன்னதெல்லாம் எனக்கு நெஞ்செல்லாம் வலிச்சு போயிடுச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான். அங்க இருந்து ஹீரோயின் பயங்கரமா ஃபீலிங் ஆயிட்டான். அவங்க அம்மா இது வரைக்கும் அவளை நல்லபடியா பார்த்ததே இல்லை இல்லையா. பாட்டி ரொம்ப ஆசையா பாத்துக்கிறாங்க. வந்த உடனே ஜூஸ் கொடுக்குறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க. அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இருக்கிற வரைக்கும் நீ அனாதை, நீ என்னைக்குமே யோசிக்காத, நாங்க இருக்கோம், உன்னை நல்லபடியா நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வாத்தியாருங்கெல்லாம் ரெடி பண்ணி இங்க வீட்டுக்கே இவளுக்கு கிளாஸ் எடுக்க சொல்றான். அதுக்கு ஹீரோயின் செம காண்டாயிரா. நான் காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றா. அப்பனா இப்போதைக்கு உனக்கு நிறைய ரெஸ்ட் தேவைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, 20 நாளுக்கு நீ லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தது எல்லாம் பாத்துக்கலாம், நீ ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பார்த்தா ஹீரோயின் பாட்டி கூட்டிட்டு கடையா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி ஏக்கச்சக்கமான கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயின் சாக்லேட்டை பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதை ஹீரோ நோட் பண்ணிடுறான். ஹீரோ என்ன பண்றான்னா, ஆசையா சாக்லேட்டை வாங்கிட்டு போய் அவளுக்கு ஊட்டி விடுறேன்ற பேர்ல வாய் பூராவா ஆக்கி விட்டுறான். பாட்டி பக்கத்துல இருந்து, இது ஒரு தத்தி கருமாந்திரம், இதால ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கண்டிப்பா கரெக்ட் பண்ணவே முடியாது, சத்தியமா பண்ண முடியாது அப்படின்னு நினைக்குது. செக்ரட்டரி செமையா திட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா இவங்க மால்ல இருக்க எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வீட்டை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு மால்ல வச்சிடலாம் பேசாம அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டியே என்ன பண்ணுதுன்னா, வாடா சீக்கிரமா அவளை தூக்கிட்டு நட, பாட்டி வேணா வீல் சேர் கொண்டு வரவா அப்படின்னு கேக்குறான். அட தத்தி மாடே, உன்னை வச்சுக்கிட்டுனா என்னடா பண்றது, போய் அங்க உட்கார்றா, நீ தாண்டா இப்போதைக்கு மாடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்பவும் விடுற மாதிரி இல்லை. பரவாயில்ல, ஏதோ பாட்டி கொடுத்த ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறான். வேற பையா, எனக்கு ஒரு லிமிட் தாண்டா இருக்கு, நான் சில அட்வைஸ் எல்லாம் தான் உனக்கு கொடுக்க முடியும், மத்ததெல்லாம் நீயே தான் பண்ணணும். இதா இந்த டப்பை பொடி, ஹாட் வாட்டர் கொஞ்சமா எடுத்துக்கோ, அவ காலை போய் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஹீரோவும் ரொம்ப பொறுப்பா போயிட்டு அவளுக்கு காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு இவ பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் பார்க்கும் போது. கால் அமைக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானா, அவ்வளவுதான் ஹீரோயின் அதோட என்ன சொல்றா அப்படின்னா, நீ அம்மாவை காப்பாத்தவே வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சொல்ற மாதிரி, ஒன்னும் கால் நீ அமுக்க தேவையில்ல, கிளம்பி இங்க இருந்து மரியாதையா அப்படின்னு சொல்லி ஹீரோவை துரத்தி விட்டுறா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து வெளியில போறா. அங்க பார்த்தா மினி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. அந்த டைமுக்கு பாட்டி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பாருமா, நீ மாசமா வேற இருக்க, உன்னோட வயசும் என் வயசும் வேற வேற, உனக்கு ஏத்த மாதிரி உன் வயசுலயே ஒரு பொண்ணு இருந்தா என்ன ஏதுன்னு நீ பேசிப்ப இல்லையா, நீ என்கிட்ட சொல்ல தயங்குறதா அவகிட்ட சொல்லுவ, அதனாலதான் நான் வேலைக்கு ஒரு ஆள் எடுத்தேன், இவளை பத்தி விசாரிக்கும் போது இவ உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அதனாலதான் வெயிட் பண்ண வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி இந்த மாதிரி கண்டவங்க எல்லாம் வேணா, நான் ஒரு நல்ல டாக்டரையே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். டே கண்டவங்க எல்லாம் இல்லடா, அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இல்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. என்ன ஹீரோக்கு கொஞ்சம் அவ மேல சந்தேகம் இருக்கு, ஒருவேளை இவளும் சேர்ந்துதான் ட்ரக் கொடுத்துருப்பாளோ அப்படின்னு. ஹீரோயினுக்கு இவ எதுக்காக நம்ம இவகிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு வந்தோன்னு தெரிஞ்சும் இவ இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால இவளை நம்ம பக்கத்துலயே வச்சுதான் நோட் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீரோ கிட்ட சொல்றா, இல்ல அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவளே ஓகே தான் எனக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசும்போது மினிக்கு தெரிய வருது கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்றது. அது தெரிஞ்ச உடனே ஐயோ இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா அப்படின்னு நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. நினைச்ச மாதிரி ஹீரோ வேற அன்னைக்கு ஃபுல் போதையில நைட்டு வீட்டுக்கு தள்ள அடிக்கிட்டே வரான். அதை பார்த்த உடனே அடிச்சதுடா ஜாக் பாட்டு, இன்னைக்கே இவன் கூட நைட்டு நம்ம தங்குறோம், நம்மளும் அவனோட புள்ளிக்கு அம்மா ஆகுறோம் அப்படின்ற ஒரு முடிவோட ஹீரோவை கை தாங்கலா கூட்டிட்டு போயிட்டு அவனோட ரூம்ல படுக்க வைக்கிறா. எப்படியாவது இன்னைக்கு ஹீரோவை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போறாளா. அவ்வளவுதான் ஹீரோ என்ன பண்றானா, பொழிச்சுன்னு அவ கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறா. ஆச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் அந்த டைமுக்கு ஹீரோவை பாக்கிறதுக்காக உள்ள வரா. இல்ல நான் ஒன்னும் பண்ணல, அவர் தான் போதையில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ டிராமா பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ரொம்ப சிம்பிளா, அப்படியா சரி போதையில இருக்கான் பக்கத்துல போவாத, நீ போய் உன்னோட ரூம்ல தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் போய் பக்கத்துல உட்கார்ந்த உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்து எழுந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் எனக்கு உன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தை கூட நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. உடனே இந்த மினி வெளியில போயிட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட
அம்மாக்கு கால் பண்ணிட்டு இந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மருந்து எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் அதே மாதிரி அவ மருந்த கலந்து எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கும் கொடுக்குறா. சாப்பிட்டு இது நம்ம ஊர்ல இருந்து வர வச்சிருக்க இந்த டிஷ் அப்படின்னு சொல்றா. அதே டிஷ் ஹீரோ வாங்கிட்டு வந்துட்டு உனக்காக இதை நான் கஷ்டப்பட்டு நேர்லயே போய் வாங்கிட்டு வந்தேன், எனக்காக நீ இதை சாப்பிடுவியா அப்படின்னு கொடுக்குறானா. உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ வாங்கிட்டு வந்ததையே எடுத்து சாப்பிடுறா. இந்த டைம்க்கு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மறுநாள் என்ன சொல்றா அப்படின்னா, உங்க அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, உங்க அண்ணாவோட காலெல்லாம் உடைச்சிட்டாங்களாம், அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், நீ கொஞ்சோண்டு பேச அப்படின்னும் போது ஹீரோயினும் வேற வழியே இல்லாம வாங்கி பேசுறா. அப்ப என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. எங்களுக்கு காசு வேணும், நீ மட்டும் சந்தோஷமா பெரிய பணக்கார வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க, ஆனா எங்களோட நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னும் போது நான் இந்த வாட்டி பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப தயங்கிக்கிட்டே ஹீரோக்கு போன் பண்ணி தயவு செஞ்சு எனக்காக வந்து கொஞ்சம் கடனா காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது உனக்கு என்ன வேணும் சொல்லு, எதுக்காக வேணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே எங்க அம்மாக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், அது மட்டும் இல்லாம இதோட அவங்களுக்கும் எனக்கும் எல்லாத்தையும் முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீங்களும் வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு சங்கடமா இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இதை எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்காரி கேட்டுட்டு நல்ல பிளான் பண்ணிக்கிறாளுங்க. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா பணம் எடுத்துக்கிட்டு போறா, கூடவே மினியும் போறா. அப்ப அண்ணங்காரனும் அம்மாக்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீ உண்மையை எனக்கு சொல்லு, நீ வந்து என்னோட உண்மையான அம்மா இல்ல தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. அண்ணங்காரன் வேக வேகமா பண பைய போய் திறந்து பாக்குறான். பார்த்தா அதுல எல்லாமே ஃபேக் மணி தான் இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி வெத்து பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்ப அப்படின்னு சத்தம் போடும் போது, அப்ப என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லுங்க, நீங்க வந்து என்ன கிட்னாப் தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆமாண்டி இப்ப என்னங்கிற, நான் உன்னை தூக்கிட்டு தான் வந்தேன், ஆனா நான் யார்கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு வந்து சொல்லவே மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாமே செத்துப்போ அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்து மினி கிட்ட என்ன சொல்ற அப்படின்னா, நீ என்ன நினைச்சுக்கிட்ட, உன்னை நான் ரொம்ப நம்பிடுவேன்னு நினைச்சுக்கிட்டியா என்ன, உன்னை பத்தி முதல்லயே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த கிளப் விஷயத்துல நீ என்ன பண்ணியோ எனக்கு அது நல்லாவே எனக்கு தெரியும்ல, இதுக்கப்புறமா நான் உன்னை நம்புவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றா. அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. மினி பேசிக்கிட்டு இருக்கத ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அந்த டைம்க்கு ஹீரோவும் கேட்டிருக்கான், உன்னை என்ன பண்றான் பாரடி அப்படின்னும் போது ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னா, இல்ல வேண்டாம் வெயிட் பண்ண, இப்போதைக்கு நம்ம வந்து ஆதாரமே இல்லாம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு டிராமா தான் பண்ணுவாங்க, இவங்களை கையும் களவுமா பிடிப்போம், கவலையப்படாத நான் உன் கூடியே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். மினி உடனே இவளை கொன்னே ஆகணும், இல்ல அப்படின்னா ஹீரோ நம்ம சும்மாவே விட மாட்டான், இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியவே கூடாது அப்படின்னு உடனே அண்ணங்காரனும் கத்தியெல்லாம் எடுத்துக்கிறான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ வந்து அவங்க ஆளுங்க கூட அங்க வந்துடுறான். இப்போ தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரையுமே பிடிச்சிடறாங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து பயங்கரமா அடிச்சு கேக்குறாங்க, இத பாரு முத வாட்டி உன் பிள்ளையோட காலை மட்டும்தான் உடைச்சோம், இதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் உடைச்சிருவோம் அப்படின்னும் போது தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு மெனி சொல்றா. அண்ணங்காரனுக்கு செம்ம அடி விழுது, அதனால அம்மாக்காரி கழுத்தை அமுக்குறான், தயவு செஞ்சு சொல்லி தொலையண்டி சனியனே அப்படின்னு. ஒரு நாள் நைட் இவன் நர்சரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினுக்கு 1 வயசு இருக்கும் போது இந்த கிரீச்சில் எல்லாம் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக விட்டுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க. யாருமே இல்லை, அது மட்டும் இல்லாம எந்த குழந்தையுமே இல்லை, லேட் நைட் ஆயிருக்கு, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அங்க இருந்திருக்கா. திருட்டுத்தனமா இவளை தூக்கிக்கிட்டு பஸ் ஏறி இங்க வந்துட்டு இருக்கா. சோ மத்தபடி உன்னோட அம்மா அப்பா யாருலாம் எனக்கு தெரியாதுமா, தயவு செஞ்சு எங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க வந்து இவங்களோட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் விசாரிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு குழந்தை காண போயிருக்கோம் இல்லையா, அதனால அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸை வச்சு இவங்க தேடி பார்க்கும்போது அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனா அவங்க இப்போ நேர்ல வந்து இவங்களை பார்க்க மாட்டாங்களாம், ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாதான் நேர்லயே பாப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. என்னது அவ்வளவு நம்பிக்கை இல்லையே எங்க அம்மாக்கு என் மேல அப்படின்ற மாதிரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவளோட முடிய புடிங்கி கொடுக்குறா. அதுக்கப்புறம் செம்மையா சும்மா கெத்தா ஒரு லேடி அங்க வந்துட்டு பாடி கார்ட்ஸோட வராங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா சைனாலேயே வந்து நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன் இல்லையா, அவனுக்கு ஆப்பனண்டா இருக்க பணக்காரங்க இவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட கம்பெனிக்கு எல்லா கம்பெனிக்கும் இவங்களோட கம்பெனி போட்டியா இருக்கு, 2 பேருமே போட்டியில இருக்காங்க. இந்த பொம்பளை எதுக்காக இங்க வந்தது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட வந்து, நான் தாமா உங்க அம்மா, நீதாமா என் பொண்ணு அப்படின்னு கட்டி பிடிச்சு கதறாங்க. ஹீரோக்கு செம ஷாக்.
ஷாக்கு. ஐயோ, இந்த பொம்பளை இவளை நமக்கு கட்டியே கொடுக்காதேன்னு. சம்மந்தி எப்படி இருக்கீங்க சம்மந்தி அப்படின்னு பாட்டிமா வந்து கேக்குறாங்களா. என்னது சம்மந்தியா? யாருக்கு சம்மந்தி? இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. எதுக்காக நான் உங்களுக்கு சம்மந்தி ஆகணும்? இப்பதான் என் பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. என் பொண்ணுக்கு வந்து உலகத்திலேயே இருக்க பணக்காரனுங்களை கூட்டிட்டு வந்து காட்டுவேன். அவளுக்கு எவனை பிடிச்சிருக்கோ அவனுக்கு தான் கட்டி வைப்பேன். ஏதோ கொஞ்ச நாள் உங்க பையன் கூட பழகிட்டா அப்படின்றதுக்காக எல்லாம் உங்க பையனை கட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவ வயிற்றுல என் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றானா. என்னது குழந்தை வளருதா? சரி, பிரெக்னெண்டா இருக்காளா, அவ்வளவுதானே. அந்த குழந்தை உனக்கு வேணும் அதானே, அந்த குழந்தை உனக்கு கிடைக்கும். அதுக்காகலாம் என் பிள்ளைய உனக்கு கட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் செக்ரட்டரி கிட்ட வந்து எங்க அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, ஆமாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் எந்த நேரமும் ஏழ்ற சரியே ஆகாது அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு வேற செம்ம பயமாயிடுது. இவ ஆல்ரெடி கல்யாணம் வேற வேண்டான்னு சொன்னா இப்போ அவ்வளவுதான் போல நம்மள மறந்துடுவாளுன்னு. ஆனா ஹீரோயினுக்கு வந்து இப்ப லைட்டா ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அதனால இப்ப எப்படிடா சொல்றது அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. உடனே அவங்க அம்மாவே என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, நானாவே வந்து உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். என் பொண்ணுக்கு நான் பிளைண்ட் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். உலகத்துல இருக்க எல்லா பணக்காரனையும் காட்டுவேன். அவளுக்கு யாரை பிடிக்குதுன்னு செலக்ட் பண்றாலோ அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன், இன்க்ளூடிங் உங்க பேரனா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அப்பா எங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது அவங்க அப்பாவோட சமாதிக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. உங்க அப்பா வந்துட்டு நீ காண போன கொஞ்ச நாள்லயே உன்னை பத்தியே யோசிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சோனின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஹீரோயின் காண போனதுக்கு அப்புறமா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அவதான் இவ ஹீரோயினை இப்ப பார்த்த உடனே செம்ம காண்ட்ல இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு ஆல்ரெடி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்திருக்கு. ஸோ இவளுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு இப்போ சொத்துக்கும் பங்குக்கு வந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் இவ கரெக்ட் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோயின் மேலே கொலை வெறியில இருக்கா. உன்னை இங்கேருந்து ஓட விடுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, நான் உனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவங்க 2 பேருமே ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. இனிமே என் தங்கச்சி நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம கூட தானே இவ தங்கிட்டு இருந்தா, நம்மளை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். ஆனா அம்மாக்காரி என்ன யோசிக்கிறானா, இவ்வளவு நாள் பிள்ளைய பிரிஞ்சு இருந்துட்டோம், ஏன் கூட தான் அவ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஆசைப்படுறா. யார் ஒருத்தர் கூட போனாலும் இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, காலேஜ் திறக்க போகுது, அதனால நான் வந்து காலேஜ்ல தானே தங்கணும், ஹாஸ்டல்ல தான் தங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு 2 பேருமே இதுக்கு ஒத்துக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா இவ சின்ன வயசுல இருந்த ரூம்ல வந்துட்டு இவளோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்களாம். டெய்லி 2 மணி நேரம் வந்து இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்களாம். அது அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவங்க அம்மா வந்து எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்பவும் இவ என்ன பண்றானா, எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அம்மா அது ஒரிஜினல் கூட கிடையாதுமா, அது டூப்ளிகேட் அப்படின்னும் போது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அதையே எடுத்துக்கிறா. மறுநாளே அவங்க அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. பாய்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு, உனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தாலும் சரி, உனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தாலும் சரி, அவனுமே நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். இதுல உனக்கு யார் வேணும் அப்படின்னு நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. ஐயோ தயவு செஞ்சு என்ன விட்டுருமா, எனக்கு அப்படியெல்லாம் யாருமே வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுறா. ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே குடிச்சிட்டு இருந்த டீயை கூட துப்பிடுறான். அட பாவி, ஆல்ரெடி அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்ப அவங்க அம்மா வந்து நிறைய ஆப்ஷனை கொடுக்கும் போது இந்த பொண்ணுங்கெல்லாம் எக்கச்சக்கமா ஆப்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதுல செலக்ட் பண்றதுக்கே ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதுல அவ எதை செலக்ட் பண்ணுவான்னு வேற தெரியாது. உனக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான்டா, உனக்கு ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மி தான் அப்படின்னு சொல்றானா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அட நாயே, டெய்லி நான் உன்னை கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு வாங்கி தரேன், என்னைக்காவது எனக்கு நல்லபடியா நல்ல வார்த்தை எதுனா சொல்லியிருக்கியாடா, எல்லா நேரமும் அபசகனமாவே பேசுற அப்படின்னு திட்டுறான். ஃபர்ஸ்ட் நாள் நான் தான் வந்து கொண்டு வந்து டிராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காலேஜுக்கு கொண்டு வந்து டிராப் பண்றான். உள்ள வர அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு காலேஜ் பசங்களுக்கு யாருக்கும் நான் கமிட்டட்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அங்க போனா ஏஷின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சீனியர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்த உடனேயே வழியிறான். இவளுமே வந்து ஐயோ சீனியர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ இங்க இருந்து கிளம்புவானா என்ன, பக்கத்துல வந்து இரும்பிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் அப்பவும் மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சீனியர் மட்டும் சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கான். எதுக்குடா இந்த ஆள் வந்து நம்மள சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் அதுக்கப்புறம் நோட் பண்ணிடுறா. நோட் பண்ண உடனே இவர் என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு நெஞ்சில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் காலேஜ்ல மட்டும் எனக்கு அண்ணனாவே இருந்துருங்களேன் ப்ளீஸ், ஏன்னா வந்து யாருக்குமே தெரியக்கூடாது நான் பிரெக்னெண்டா இருக்கதும்
எதுவும் தெரியக்கூடாது, நீங்களும் நானும் என்ன உறவு முறையில இருக்கோம் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாளா. உடனே ஹீரோ என்ன கேக்குறான்னா, சரி அப்ப காலேஜுக்கு வெளியில நான் உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்கா, என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்னு. அவ காலேஜுக்குள்ள போறா, பின்னாடி ஹீரோவும் போறா. சார் மீட்டிங் இருக்கு சார், 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, டே மீட்டிங்காக சொல்றேன், அங்க பாருடா என் புள்ளையும் இன்னொருத்தி பெத்த புள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் பின்னாடி போயிட்டு இருக்குங்க, என் வாழ்க்கையே போயிடும் போல, தயவு செஞ்சு மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறான். ஹீரோயினும் இந்த சீனியர் பையனும் பயங்கரமா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா ரொம்ப நேரமா பார்த்து பார்த்து அவனால தாங்கிக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இதுக்கு மேல படிச்சீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும், உன் அண்ணன் சொல்றேன் மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கைய பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் அண்ணங்காரனா இருந்தாலும் எப்படி எல்லாம பண்றது அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். என்ன பார்த்தாவே வேலைக்கு போற அவன் கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுற, அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரமா கையை பிடிச்சி கையை விடாம கை குலுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு ஏன் பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. பொறாமலாம் இல்ல, இருந்தாலும் நீ எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். மறுபடியும் இந்த சீனியர் பையன் வந்துடுறான். இவன் வேற என் உயிரை வாங்குறான்னு ஹீரோக்கு செம டென்ஷனா இருக்கு. ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஒரு ஃபேமஸான டிசைனர் அவங்க சைன் பண்ண புக் இது, எனக்கு சைன் பண்ணி கொடுத்தாங்க, இதை நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஐயோ அவங்க சைன் பண்ண புக்கா இது அப்படின்னு பயங்கர சந்தோஷமாயிடுது. அடியே இந்த புக்குக்கு எதுக்கடி இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்றான்னா, போனை எடுத்து அந்த டிசைனருக்கே கால் பண்றான். இன்னும் கரெக்டா உனக்கு 20 மினிட்ஸ் டைம், நீ எங்க இருந்தாலும் சரி இங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க கிட்டயா பேசுற, அவங்கள இங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்க நேர்லயே வந்து ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுப்பாங்க, அதனால இந்த புக்கு உனக்கு கிடையாது ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் புடுங்கி குப்பை தொட்டில போட்டுறான். இதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சோனி பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிசைனர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட கம்பெனில தான் அவங்க வேலை செய்யறாங்க. உடனே இவகிட்ட வந்துட்டு, உங்களுக்கு சைன் வேணும்ன்றதுனாலதான் நான் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னும் போது, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துப்பீங்களா என் கூட அப்படின்னு கேக்குறா. செல்ஃபி மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் உனக்கு சப்ஜெக்ட்ல என்ன டவுட்டா இருந்தாலும் இந்த காலேஜ்ல நீ யார்கிட்டயும் கேட்காத, ஏன் கிட்ட கேளு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. ஓ சீனியரை வச்சுதான் இவன் சொல்றான் போல அப்படின்னு. சும்மா இல்லாம இந்த சீனியர் பையன் என்ன பண்றான்னா, ஹீரோவோட கார்ல வந்துட்டு அண்ணா அண்ணா ஹீரோயின் எங்கண்ணா அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாது, என்னது அண்ணனா அப்படின்னு. அப்போ உடனே நம்ம செக்ரட்டரி காண்டாயிடுறாரு. அண்ணா நொன்னா நீ நம்ம அவனை மூஞ்செல்லாம் பேத்துருவோம், மரியாதையை போடான்றாரு. உன்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இன்னைக்கு தாண்டா ஒரு படியா பேசி என் மனசையே குளிர வச்சுட்ட அப்படின்னு சொல்றா ஹீரோ. இந்த சோனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, காலேஜ்ல சில பொண்ணுங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அதை சொல்லி அவளை வந்துட்டு கேவலப்படுத்துங்க, அவளை அதை சொல்லி பிளாக்மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு இப்ப ட்ரெஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா பண்றா. அது மட்டும் இல்லாம அவளோட பென்னு பென்சில் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா. அதெல்லாம் பார்த்த உடனே, ஏய் நீயே பிச்சைக்காரி, உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது, எவனை வளைச்சு போட்ட, அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, நீ பிரெக்னெண்டா இருக்கியாமே அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் வரைச்சி வச்சிருந்த டிராயிங் அது இதுன்னு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு பென்சில் எல்லாம் ஓடிச்சு இவளையும் போட்டு அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என் அம்மா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சோனி உள்ள வந்துடுறா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, இவகிட்ட இனிமே எதனா பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க யாரையுமே உயிரோடு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி மிரட்டி கண் காமிச்சு அவங்க எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பிடுறா. ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் தான் வந்து பிச்சு போட்டாளுங்க, உடச்சு போட்டாளுங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் என்ன சொல்றா அப்படின்னா, வேணும்னே எனக்கு ஒரு டவுட்டு, அம்மா எதுக்காக உன்னை இவ்வளவு நாள் தேடாம இருந்தாங்க, அவங்களுக்கு இருந்த பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் அவங்க எப்பவும் என் நேரம் உன்னை தேடி இருக்கலாமே, எதனால அவங்க தேடல, எனக்கு என்ன நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு உன்னை பிடிக்கல போல, அவங்களுக்கு எந்த நேரமும் வேலை தான் முக்கியம், நீ இருந்ததால அவங்களால சரியா வேலை செய்ய முடியல, அதனாலதான் அவங்க உன்னை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ஒரு வேளை அதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமே வர ஆரம்பிச்சிடுது. நைட்டு ஹீரோயின் காலேஜ்ல இருந்து கிளம்புற நேரத்துக்கு நம்ம சீனியர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட இத்தனை வருஷத்துல எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் இந்த வருஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேக வேகமா போய் என்னென்னத்தையும் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இவன் வேற எதுக்கடா 7:30 கூட்டுறான் அப்படின்னு இவ வேற பதன்னு ஆயிடுறா. இது எல்லாமே சோனியோட வேலை தான், அவ தான் வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை உசுப்பேத்தி விட்டுருக்கா, அதனாலதான் அவன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கா.
இருக்கான். அங்க கும்பலை சேர்த்து வச்சு எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோவும் செக்ரட்டரியும் அங்க வராங்க. அடே அது எங்க அண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி துடிக்கிறாரு. அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நீ போகாத, அவ ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வேண்டான்னு சொல்றாளா, இவ அக்காக்காரி என்ன பண்றேன்னா அப்படியே பிடிச்சி கையில வச்சுட்டு அவ்வளவுதான் இவங்க 2 பேரும் கமிட்டட் அப்படின்னு கத்துறா. உடனே ஹீரோயின் இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ரொம்ப டேலண்டட், ஆனா அதுக்காக நீ இது லவ்னு ஆயிடாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்பனா உன் மனசுல வேற யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு இவன் கேட்கறான். ஹீரோயின் சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோய வந்துட்டு ஆமா அது நான் தான், இப்ப என்னங்கிற அப்படின்னு சொல்றான். என்னது அண்ணாவா அப்படின்னு யோசிக்கிறான். செம கடுப்பா ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை இழுத்துக்கிட்டு போயிடுறான். இதை பார்த்த உடனே சோனிக்கு செம கடுப்பாயிடுது. அண்ணான்னு ஆம்பளை பையன் பின்னாடி நீ ஓடி வரும்போதே நான் கொஞ்சம் யோசித்துருக்கணும்டா, அப்ப உன்னை விட்டுட்டேன் அவனே, இதுக்கு மேல மறுபடியும் நீ அண்ணி பின்னாடி சுத்துன, உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பலூனையும் உடச்சுக்கிட்டு இருக்காரு செக்ரட்டரி. இவ என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாரு உன்னை அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ அவளுக்கு கிஃப்டா கொடுத்த இல்லையா புக்கு, அது கூட குப்பை தொட்டியில தான் இருந்தது, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஐடியா தரேன், நீ என் கூட சேர்ந்துரு, அவ உனக்கு அவன் எனக்கு, அவ்வளவுதான், நம்ம 2 பேருமே வந்துட்டு இதோட லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து கேக்குறான். அவ்வளவு நேரம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என்ன திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க, என்னதான் லவ் பண்றேன்னு ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்றான்னா, நான் நீ வந்ததை பார்த்துட்டேன், நீ என்னதான் ரியாக்ட் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது, அதனாலதான் சைலண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இதான் என்னோட ரியாக்ஷன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அதை விடவும் வந்துட்டு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி பாத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தான் செம ஷாக்கு. இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு சோனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவன் சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் கூட சேர்ந்து இன்னும் ஒரு 3 பசங்களை கூப்பிட்டு வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, அவளை கூப்பிட்டு அந்த குழந்தைய வந்து இல்லாம ஆக்கணும், அந்த குழந்தை இல்லாம இருந்தாதான் அவ உனக்கு கிடைப்பான், அவன் எனக்கு கிடைப்பான் அப்படின்னு பிளான் பண்றா. அதுக்கு இந்த 3 பசங்க அப்படின்னு கேட்கும் போது, இவனுங்க வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பசங்க மாதிரி நான் கூட்டிட்டு போயிடுவேன், அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அவளுக்கு அபார்ஷன் ஆகுற மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றா. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. அவங்க 2 பேருக்கும் கால் வலிக்குதோ இல்லையோ, எனக்கு பயங்கரமா கால் வலிக்குது, இந்த மனுஷன் காலங்காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தானே இந்த அளவு காஞ்சி போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி பேசிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல பார்த்தா இன்னொரு பொண்ணும் ஆவலா அதையே ரொம்ப நேரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அடியே என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, காலேஜுக்கு வந்தா படிக்கிறது தவிர இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருங்க, மரியாதையே போயிடு, இல்லைன்னா நீ அந்த பொண்ணு மாதிரி இப்பவே கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை துரத்தி விட்டுறான். ஆனா என்ன அண்ணாக்கு என்னன்னு நீ சொன்ன, கண்டிப்பா எல்லாரும் எதிர்க்க அங்கேயே என்ன கிஸ் பண்ணிடுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுறான். உடனே ஹீரோ இன்னுமே ஓகே இனிமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக 3 பாடி கார்டு ரெடி பண்ணிடுறான் ஹீரோ. இவங்க வந்துட்டு இனிமே காலேஜ்ல உன் கூடியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வேண்டான்னு சொல்றா. இருந்தாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோயின் எங்க போனாலுமே வந்து இவனுங்க பின்னாடியே போயிட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம சோனி போட்ட பிளான் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆக முடியல. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் என் தங்கச்சி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வம்படிக்குன்னா வந்து அவளை கிளப்புக்கு கூட்டிட்டு வந்துடுறா. இந்த 3 பையனுங்களும் வேற இருக்காங்களா. ஹீரோயினுக்கு இங்க வந்தது கம்ஃபர்டாவே இல்ல. இருந்தாலும் வெளியில பாக்குற, வெளியில பாடி கார்டு 3 பேருமே இருக்காங்க. ஹீரோயின் குடிக்க மாட்டேன்னு சொல்றாளா, ஆனா இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்கன்னா ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்றானுங்க. இவ்வளவு தொழில் எங்களை வர வச்சுட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா, குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்க. அதை எல்லாத்தையும் வந்து அக்கா காரி வீடியோ எடுக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே பாடி கார்ட்ஸ் உள்ள வந்துடுறாங்க. இவனுங்களை போட்டு பொழுந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, அதனாலதான், மற்றபடி பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினை பாக்கிறதுக்காக பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினோட அம்மாவுமே வராங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மாக்கு உண்மையாவே இவ்வளவு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து அவங்க அம்மாவை அவாய்ட் பண்றா. அது அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சோனி வந்து உடனே டிராமா பண்றா. அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்மா, எல்லாத்தையும் என்னாலதான் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சுக்கிற, அப்படியெல்லாம் நினைக்காத அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு காம்படிஷன் வரப்போகுது, அதனால அது முடிகிற வரைக்கும் நான் உன் கூடியே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கே வந்து உட்காந்துக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயங்கர க்ளோஸ் ஆகிட்டே போறாங்க. அப்போ ஒரு வாட்சை வேற கிஃப்ட் பண்றான் ஹீரோயினுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறா இந்த சோனி வேற. அவ கடுப்பான உடனேயே வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவா இல்லையா, அதே மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா.
அந்த காம்படிஷனோட டேவும் வந்துடுது. அங்க வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஜட்ஜா வந்திருக்காங்க. அதனால அவங்க கிட்ட ஹீரோயின் வந்து நீங்க வந்து என்னோட அம்மானு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றா. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட வீட்லயுமே வந்து காம்படிஷன்ல ஹீரோயின் கண்டிப்பா வின் பண்ணிடுவா, அதுக்கு போயே ஆகணும்னு எல்லாரும் ஜோரா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் பேச வர நேரத்துக்கு அங்க வந்து ஸ்கிரீன்ல நம்ம ஹீரோயின் அந்த கிளப்ல வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோவோடு விட்டுட்டு நம்ம விக்ரம் படத்துல வர மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வேற கொடுத்துட்றாங்க. ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த சீனியர் பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஓ இந்த மாதிரி பொண்ணா நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படும் போதே நான் நம்பல. ஆனா நீ பிரெக்னெண்டா தான் இருப்ப, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நீ பிரெக்னென்ட் ஆயிட்டு அந்த குழந்தைக்கு யார் அப்பானே தெரியாதுல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளையே கேவலமா பேசுறான். இருந்தாலும் அவங்க அம்மா வந்துட்டு எதுவுமே பேசாம சைலண்டாவே அங்க இருக்காங்க. ஹீரோயின் வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் நீங்க என்னோட அம்மானு மட்டும் சொல்லிடாதீங்க அங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. காலேஜ் டீன் இருக்கான் இல்லையா, அவனுமே வந்து ஹீரோயினை கேவலமா பேசுறான். அந்த மாதிரி பொண்ணா நீ எதுக்காக நீ எல்லாம் காலேஜுக்கு படிக்க வர, அந்த வேலையே பார்க்க வேண்டியது தானே அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோயின் எவ்வளவு சொல்ல வர யாருமே கேட்கிற மாதிரி இல்ல. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ, அது என்னோட குழந்தை, எங்க குடும்ப வாரிசு, அதை கேவலமா பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவ என்னோட லவ்வர் கிடையாது, அவ என்னோட ஒய்ஃப். ஏன் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ வந்துட்டு காலேஜ்ல படிக்க கூடாதா, அவ பிரெக்னெண்டா இருந்தா படிக்க கூடாதா, எப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அதுவும் வந்து பொம்பளைங்களா இருந்து நீங்களே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேவலமா கேக்குறான். செக்ரட்டரி வேகமா போயிட்டு ரொம்ப ஒரு பொண்ணு ஓவரா பேசிக்கிட்டே இருக்கும், அது கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு விடுவாரு. இந்த காம்படிஷனுக்காக அவ செஞ்ச மாடலை வந்து நான் ட்ரெஸ்ஸாவே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கான். அது நீங்களே தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி ஹீரோயின் அனுப்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரால. அந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு இவ தான் என் பொண்ணுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ இதுதான் வந்து ஒரிஜினல் மாடல், இவ கிரியேட் பண்ணது, அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இங்க இருக்கு, நீங்க ஒருத்தவங்கள ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, அவங்க திறமையை பார்த்து தான் எடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் அங்க தூக்கி கடாசிட்டு கிளம்புறான். பிளான் எதுவுமே சரியா ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு நம்ம சோனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஆளுங்களை வச்சு கிட்னாப்பே பண்ணிடுறா. இப்பதான் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வருது, அக்காக்காரி நீதானாடி இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நான் தான் பண்ணேன், நீ எதுக்காக பாதியில என் வாழ்க்கையில வந்து தலையிட்ட, நீ வந்துட்டு என் அம்மாவையும் திருடிக்கிட்ட, என்னோட காதலனையும் திருட்டிக்கிட்ட, என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, இவ்வளவு வருஷம் கழிச்சு உன்னை வரலன்னு சொல்லி யார் அழுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இங்க இருக்க எல்லாருக்கும் இப்பதான் தெரிய வருது ஹீரோயின் கிட்னாப் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க அக்காவை தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காளோன்னு டவுட் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், நான் ஹீரோயினுக்கு கொடுத்தது வந்து ஒரு ட்ராக் பண்றது மாதிரி வாட்ச் தான், அதை நம்ம ட்ராக் பண்ணோம்னாவே ஹீரோயினை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம தான் பண்ணோம் அப்படின்ற விஷயம் நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால தயவு செஞ்சு வந்துட்டு பணம் கேட்கலாம், பணம் கேட்டு பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அவளுக்குமே அதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா அவளோட கார்டெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா அவளோட கார்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க அம்மா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால இப்போதைக்கு அவளால அவளோட காசு கூட எடுக்க முடியாது. சரி என்னையும் கட்டி வச்சிருங்க, என்னையும் நீங்க பிளாக்மெயில் பண்ணி தான் இதெல்லாம் பண்ண வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராமா பண்ணிடலாம், எங்க அம்மா கிட்டே காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவ பிளான் பண்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. அப்பதான் அக்காக்காரியை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. வந்த உடனே எல்லாருக்கும் செம்மையா தருமடி விழுது. ஹீரோ நேரம் வந்து பதறி போய் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான், உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு. எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றா. பின்னாடிதான் அக்காக்காரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா வந்த உடனே ஃபர்ஸ்ட் போய் சோனிக்கு தான் பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க. உன்னை சொந்த பொண்ணு மாதிரி தானே வளர்த்தேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, இவங்க எல்லாரையுமே பிடிச்சு கொடுங்க, ஒருத்தரை கூட விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, இன்க்ளூடிங் இவளையும். கடைசியா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன், உன் விருப்பம் இல்லாம நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன், இவன் வந்து கடைசி வரைக்கும் உன் கூடயே இருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான், அதனால இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றா. ஐயோ அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா வழிய ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ட்வின்ஸ் குழந்தை பிறந்துடுது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இது பாரு, இவ்வளவு நாள் தான் வந்துட்டு நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல,
குழந்தை பிறந்துடுச்சு, இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் இன்னும் 3 வருஷம் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல படிக்கவும் செய், என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதோட 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவ சொன்ன படிப்பையும் படிச்சு முடிச்சிடுறா. குழந்தைங்களும் வளர்ந்துடுறாங்க. இன்னமும் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆகல. ஆல்ரெடி ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்ன வெயிட் பண்ண வைக்காத, கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறான். ஆக மொத்தம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஹார்டாவோ இல்லை ரொம்ப மோசமாவோ இல்லைங்க, உண்மையாவே கியூட்டா தான் இருந்தது. இந்த டிராமா எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா வீடியோவை லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அதையும் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.